தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன கவுன்சிலர் பதவி அளிக்க அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பதவிக்கு ஜஸ்டின் என்பவர் விருப்ப மனுவை மாநகராட்சி ஆணையர் பானோத் முருகேந்தர்லால் அவர்களிடம் வழங்கினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அன்பை பெற்ற எனக்கு பணியாற்ற வாய்ப்பளித்ததால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் 24 மணி நேரமும் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று உறுதியளித்து பேசினார். துணை முதல்வர் எனக்கு செய்த சின்ன உதவியை நினைத்து பார்த்து அநேகருக்கு நான் உதவி இருக்கிறேன். இந்த ஒரு பொறுப்பு எனக்கு கிடைக்கவென்றால் இன்னும் அநேக மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வை எழுச்சி பெற நான் உதவுவேன் என்று நான் உறுதியளித்து நம்பிக்கையோடு என்னுடைய இதை சமர்ப்பித்திருக்கிறேன். நன்றி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கம்பிவேலியில் சிக்கிய நாய் காயத்துடன் நாள் முழுக்க உயிருக்கு போராடி இருந்த நிலையில் ஓமலூர் தீயணைப்பு வீரர்கள் லாபகமாக நாயை மீட்டனர். சுமார் 20 கிலோமீட்டர் பயணித்து நாயை மீட்ட ஓமலூர் தீயணைப்பு வீரர்களை கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர். நடிகை சஞ்சிதா ஷெட்டி, ராக்ஷிஷா, தாரா கேர்கர் உள்ளிட்டோருக்கு கோவையில் புனித அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. ஜான் அமுலன் பரிந்துரையின் பேரில் இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் உடன் ஆஸ்திரேலியாவின் இந்த கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் திருநாய்கள் உலா வருகின்றன. இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அச்சத்துடன் வந்து செல்வதால் திருவட்டாரில் சுற்றித் திரியும் திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் விழிப்புணர்வு கலை விழாக்களில் தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் மனு நாளில் நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் மனு அளித்தனர். மேலும் நலிவடைந்த நாட்டுப்புற கிராமிய கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். சில நாள் வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டு பிள்ளைகள் குழந்தைகளை வைத்து தவதாயப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று வீடு இடம் பட்டா வழங்க வேண்டும். இலவச வீட்டு பட்டா வழங்க வேண்டும். சங்க அலுவலகம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்க வேண்டும். உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு வரதட்சணை கொடுமைக்கு எதிராகவும் குடும்ப வன்முறைக்கு எதிராகவும் கல்லூரி மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு பேரணி செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் நடைபெற்றது. பேரணியில் கல்லூரி மாணவர்கள் வரதட்சணை கொடுமைகள் குறித்த மைமிங் தத்துரூபமாக நடித்து காட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு 9, வார்டு 11 இடங்களில் ரூபாய் 1,15,00,000 மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டினார். இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சுதர்சனன் எம்எல்ஏ, திருவொற்றியூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் தனியரசு உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் காவல்துறை ஆணையரின் உத்தரவை மீறி மாட்டுமந்தை பகுதியில் இருந்து அதிக பாரங்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை நோக்கி சென்றுள்ளது. இதனை போக்குவரத்து காவலர் ஒருவர் நிறுத்தியும் லாரி நிற்காமல் சென்றுள்ளது. இதுகுறித்து சின்னத்திரை நடிகர் சுரேஷ் கூறுகையில், பாதுகாப்பின்றி செல்லும் லாரியால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உடனடியாக இதுகுறித்து காவல் ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கடுமையான கட்டுத்திட்டங்கள் போட்டு போக்குவரத்துறை போலீசாரை இன்னும் கொஞ்சம் கூடுதலா போட்டு இந்த மாதிரி விதிமீறல் பண்றவங்களை உடனே பிடிச்சி ஃபைன் பண்ணி இல்லை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும். இது பொதுமக்களுடைய கருத்தா நான் சொல்றேங்க. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் திருப்பந்தியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று செல்வ விநாயகருக்கு 13,108 கடலை உருண்டை தயார் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனை பல்வேறு பகுதியில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிலும் ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தி அன்று முதலில் 21,000 கொழுக்கட்டையால் அவருக்கு அர்ச்சனை ஆராதனை நடைபெற்றது. மறு வருடம் 2வது வருடம் 6,108 லட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. 3வது வருடத்தில் 11,108 லட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. இப்பொழுது 4வது வருடமாக ஆனி மாத சங்கடகாரத்திற்கு 13,108 கடலை உருண்டையால் அலங்காரம் செய்யப்பட்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் உள்ள
20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட வெல்லம் உற்பத்தி செய்யும் கரும்பு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. பண்டிகை காலம் இல்லாததால் வெல்லம் உற்பத்தி குறைவாக காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆடி மாதம் பிறக்க உள்ள நிலையில் வெல்லத்தின் தேவை அதிகரித்துள்ளதால் வழக்கத்தை விட வெல்லத்தின் உற்பத்தி 50% வரை அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆபத்தான 70 கொண்டை ஊசி வளைவுகளில் வடமாநில சாகச பிரியர்கள் ஸ்கேட்டிங் செய்த அதிர்ச்சி சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் செய்தவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், முறையான கண்காணிப்பில் ஈடுபடாத வனத்துறை அதிகாரிகளின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை அருகே கொடியாளத்தூரில் பொதுமக்கள் பயன்படுத்தும் குளத்தில் ஆகாய தாமரை அழுகி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே அரசு அதிகாரிகள் இதற்கு தனி கவனம் செலுத்தி குளத்தை சுத்தம் செய்து குளத்தை தூர்வாரி புதிய தண்ணீரை விட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ராணுவ வீரர்கள் அதிகம் நிறைந்த கம்மவான்பேட்டை கிராமத்தில் ரூபாய் 45 லட்சம் செலவில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகமும் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் நியாய விலைக் கடையும், சாக்குமதுரையில் 29 லட்சம் மதிப்பில் கிராம செயலகமும் திறக்கும் நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி பங்கேற்று திறந்து வைத்தார். இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், கம்மவான்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனச்சரகத்திற்குட்பட்ட ஒகேனக்கல் காப்புக்காடு பகுதியில் நாட்டு வெடி வைத்து 2 காட்டுப்பன்றிகளை கொன்ற 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகளையும் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த பின்பு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை ஏரியூர் அருகே உள்ள காமராஜாபேட்டை சிவன் கோவிலிலும் மணியக்காரன் கோட்டாய் முனியப்பன் கோவிலிலும் அடுத்தடுத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் திருடர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதிகளில் மாநில சிறப்பு திட்ட நிதியின் கீழ் சுமார் 8 இடங்களில் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி அமைச்சர் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் பான் மசாலா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து அவரிடமிருந்து ரூபாய் 1.5 லட்சம் மதிப்புள்ள புகையிலை, பான் மசாலா பொருட்கள் மற்றும் ரூபாய் 36,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிவாடியில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்லும் தெருவில் கழிவுநீர் தேக்கத்தால் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளன. மேலும் கழிவுநீர் தேக்கத்தால் சுற்றியுள்ள குடும்பங்கள் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய் தொற்று பரவும் அபாய நிலையில் உள்ளது. எனவே மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பக்க கால்வாய் அமைத்து சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் ஒரே நாளில் வெறிநாய் கடித்ததில் 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 11 பேர் காயமடைந்து ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தெருக்களில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை பிடித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பண்டலம் சமுதாய கூடம் எதிரே உள்ள தேவபாண்டலம் எல்லையில் அமைந்துள்ள வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு சாலையில் ஒருவரும் ஜல்லிக்கற்கள் அமைத்து 20 நாட்கள் ஆகியும் பணி நடக்காமல் இருப்பதால் அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருவதாக கூறி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.